பா சுரேந்திரா, அது பழைய லேப்டாப் ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்றா சுரேந்திரா. பாருடா, 10-15 வருஷம் நினைக்கிறேன் போட போறேன். ஆமாங்க, ஜெப்ரானிக்ஸ். என்னது? சாரி, சாரி நோ. சிடி போடுறதுக்குடா, உன் சிடி போடுறதுக்குடா. எப்படி இது பாருங்க, இந்த லேப்டாப் காமியே. பா சுரேந்திரா, அது பழைய லேப்டாப் ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்றா சுரேந்திரா. எவ்வளவு வருஷம் லேப்டாப்டா இது? என்னடா பண்றீங்க? ஓ, அந்த பழைய லேப்டாப்க்கு ஓஎஸ் அப்கிரேட் பண்றீங்க. ஆமாங்க. எந்த ஓஎஸ்? ஜெப்ரானிக்ஸ். என்னது? சாரி, ஜோரின் ஓஎஸ். ஜெப்ரானிக்ஸ் ஜோரின் ஓஎஸ் 18 லைட். ஆனா இந்த பழைய லேப்டாப் 2006 இருந்து 2007 ஆமா. நான் கூட 1975 சொல்லிட்டேன். ஆனா பார்க்க அப்படிதான் இருக்குது. காமி லேப்டாப் எப்படி இது பாருங்க, இந்த லேப்டாப் காமியே. அது பார்த்தா 1975 மாதிரி தான் இருக்குதுடா. ஆனா இதுல சொல்லிட்டு 2006 to 2007 ஆமா. ஆனா கொஞ்சம் பழசு. ஆனா நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது போல. காமிங்க லைட்ஸ் பாரு, லைட்ஸ் பேட்டரி இண்டிகேஷன் காமிக்குது. அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் லைட் காமிக்குது. அப்புறம் நல்லா இந்த ஃபார்வர்டு பேக்வர்ட் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கான் வித் லைட்ஸு. அப்போ நல்லா கீபேட் எல்லாமே நல்லா இருக்குது. கீபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது. பட்டன்ஸ் எல்லாமே சாஃப்டா இருக்கு. பியூட்டி. ஓ, டெல்லு 1975 தான். எனக்கு தெரிஞ்ச 15 வருஷம் நினைக்கிறேன். எங்க பிரதர் மவுட் படம் இருக்குடா. ஓ, இதுலயே ரிவைண்டு, ஃபார்வர்டு, பாஸ், ப்ளே எல்லாமே இருக்குதுடா. இந்த லேப்டாப்ல இருக்குது. இந்த லேப்டாப் இருக்குதாடா. இந்த லேப்டாப்ல எல்லாம் கொடுத்துருக்காண்டா. இந்த லேப்டாப்ல எதுவும் கொடுக்கலடா. மனோஜ் சொல்றா, எங்கடா இருக்கு சொல்றாரு. இல்லண்ணா இல்ல, இங்க பாடுறா ஃபார்வர்டு பேக்வர்டு இதே இருக்கும்டா. லைட் வருது. ஆனா ஃபார்வர்டு பேக்வர்டு இதுவே இருக்குமே. இந்த படம்னா இங்க பாரா ஃபார்வர்டு பாஸ் உனக்கு எல்லாமே இருக்கு. உனக்கு காமிக்கிறேன் வீடியோடா. அந்த சிடி போடுறதுக்குடா, உன் சிடி போடுறதுக்குதாடா. சிடி எல்லாம் இப்ப அவனுமே யூஸே பண்ணிட்டு இல்ல. நான் யூஸ் பண்ண வேண்டாம். சிடி போடுவோம், பாட்டு கேட்குவோம். ஆனாலுமே அப்போதுல வைஃபை கனெக்ட், ப்ளூடூத் கனெக்ட் 2 இருக்குது இல்ல. காமி பாப்போம். இங்க பாடுறா, லோன் ஃபிளாப்பி வரும் இல்ல. ஃபிளாப்பி டிஸ்க். ஓகே, ஓஎஸ் வந்து எதுரா ஓஎஸ் போடுற? ஜாரின் ஓஎஸ்ஸா? ஓகே. இப்போ விண்டோஸ் ஃபுல் விண்டோஸே தூக்க போறோம். ஓ, புது OS இறக்க போறோம். புது OS ஜோரின். another thing is the Zorin OS student version. இது வந்து எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். அப்புறம் நீ இன்டர்வியூ மாதிரியே சொல்றான்டா. இன்னுமே இன்டர்வியூ மாதிரியே சொல்றான்டா அப்பா. ஸோ அதாவது இந்த OS வந்து டவுன்லோட் ஆகுது. இது டவுன்லோட் ஆனதுனால பென்ட்ரைவ்ல போட்டு டெல்லுக்கு இதுக்கு பழைய லேப்டாப் போட்டுருவீங்க. ஓகே, OS பழைய லேப்டாப்க்கு. அப்போ செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சுரேந்திரா. பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, இது முடிச்சுட்டு பிசினஸ் ஆஹா ஓன்னு வந்து போனாலே எங்களுக்கெல்லாம் மறந்துடாத. எங்களுக்கெல்லாம் பார்ட்டி கூட, சரியான பார்ட்டி. கொடுத்துடல ஹோட்டல்ல சிக்கன் பிரியாணியா கேட்டானா? விண்டோஸ்க்கு பக்கா ஆல்டர்னேட்டிவ் இதுதான் Zorin OS. இதுல 2 இருக்கு. கோர் இருக்கு, ஸ்டூடெண்ட் வெர்ஷன் இருக்கு, இன்னொன்று லைட் வெர்ஷன் இருக்கு. லைட் வெர்ஷன் வந்து ஓல்ட் சிஸ்டம்ஸ் பக்காவா சூட் ஆகும். கோர் வந்து மாடர்ன் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட் வெர்ஷன்ஸ் அதுல ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், ஆக்சஸ் ப்ரைஸ். சூப்பர் மை பாய், நல்ல இன்ஃபர்மேஷனு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்லடா, ஜோரின் வந்துருச்சேடா. வாவ், சக்சஸ்ஃபுல்லி டன். யூசர் நேம் எல்லாம் வந்துருச்சு. டெக்கி நீ நிரூபிச்சிட்டடா. டெக்கி ஓகே, நல்லா
அவ்வளவுதான். கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் lag ஆகுது. 1975 லேப்டாப் வந்து 2026 ஆயிடுச்சா ஆக போகுது. ஆனா என்ன